ஹாய் மக்கள்ஸ், பருப்பு குழம்பு வச்சுக்கலாங்க. மக்கள்ஸ், கடுகு போட்டுக்கலாங்க. தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சக்தி மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பீக்கங்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாங்க. பருப்பு சாம்பாருக்கு போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாங்க. பருப்பு வேவிச்சு கடைஞ்சி வச்சுக்கிறோங்க. ஊற்றிக்கலாங்க. பருப்பு சாம்பாருக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க. தேவையான அளவு இப்போ கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. ஹாய் மக்கள்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை தூவி இறக்கலாங்க. புளியை ஊற்றும் போது வீடியோ எடுக்கலைங்க. எதுவும் நினச்சிக்காதீங்க. அவசரமாக ஒரு வேலை வந்துட்டு போயிட்டோங்க. லன்ச் வீடியோ பார்த்துக்கலாங்க. சுட சுட சோறு, பருப்பு சாம்பாருங்க. கேரட்டு, பீன்ஸு, பீக்கங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குறோங்க. கத்திரிக்காயெல்லாம் சின்ன சின்னதாக அறுத்துட்டுங்க. அதனால் தெரியல, கத்திரிக்காய் போடலன்னு நினைக்காதீங்க. அப்பளங்க பச்சிங்க தொட்டுக்கிறதுக்கு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.